நான் 50 ஆண்டுகள் வாழ்ந்து திருமண தம்பதிகளாக வாழ்ந்து அவர்களுடைய பொன்விழாவில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வில் நான் அவங்களோட ஒரு கேள்வி கேட்டேன். மண்டபத்தில் ஒரு பெரிய விழா, மனம் திறந்து நீங்க கொஞ்சம் உரையாட முடியுமான்னு கேட்டேன். வழக்கமா ஆண்கள் என்ன சொல்லுவாங்க, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல அந்த மேடையிலையும் அவர் சொன்னாரு, அவர்கிட்ட கேளுங்க. அந்த அம்மா வந்தாங்க. நான் கூட கேட்டேன், இந்த 50 ஆண்டுகள் உங்களுடைய வாழ்வை சுருக்கமாக கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரொம்ப தைரியமா வந்தாங்க, மைக்க வாங்கினாங்க. அவங்க சொன்னாங்க, இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனால் நாங்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் 2 பேருமா 50 ஆண்டுகள் வாழ்ந்து இருக்கிறோம் என்று எங்களுக்குள்ளாலேயே நம்ப முடியாத ஒன்று. காரணம், ஒவ்வொரு நாளும் சண்டை. காலையில் எழுமதிலிருந்து இரவு தூங்க போறது வரைக்கும் நாங்க மனத்தாங்கல் இல்லாமல் அல்லது சண்டை வைக்காம இருந்த நாள் இந்த 50 ஆண்டுகளில் மிக மிக சொற்பம். சண்டைக்கான காரணத்தை கேட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவர் காலையிலே எழும்பி வந்து உட்கார்ந்து இருப்பார். வந்த உடனே என்னடா கேட்பார், இன்னைக்கு பேப்பர் வரலையா அப்படிம்பார். பேப்பர் கதவுக்கு முன்னாடி இருக்கும். அந்த பேப்பரை கூட எடுத்துட்டு போய் உட்கார்ந்து படிக்கணும்னு இவருக்கு தோணாது. அது நான் தான் எடுத்து கொடுக்கணும். பேப்பர் வாசித்த உடனேயே காஃபி கேட்பார். காஃபியை கரெக்டாக பக்கத்தில் கொண்டு கொடுக்கணும். காஃபியில் சீனி இல்லை அல்லது குறைவு கூடுதல் அப்படின்னா அதுக்கு ஏச்சு. ஒரு நாள் கூட என்னுடைய சமையலையோ அல்லது என்னுடைய காஃபியையோ நல்லா இருக்கு அப்படின்னு என் காதுக்குள்ளே நான் கேட்டதே கிடையாது. 50 ஆண்டுகள். ஆனால் அந்த மனுஷன் எனக்கு சுகம் இல்லை என்றால் அவர் கண் கலங்கிடும். இப்போ கொஞ்ச நாட்களா கழிந்த ஒரு 10 ஆண்டுகளாக அவர் என்னட்ட ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு முன்னாடி செத்துறணும், உனக்கு முன்னாடி நான் செத்துறணும். எனக்கு அது மகிழ்ச்சி. நீ போன பிறகு என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும்னு எனக்கே தெரியாது. என் மனதுக்குள்ளால என்ன உணர்வு என்றால், இவ்வளவு ஒரு கடுமையான மனிதனிடம் இப்படியும் ஒரு இதயம் இருக்கிறதா? எனக்கு முன்னாடி அவர் சாகணும்னு நினைக்கக்கூடிய அளவு என் மேல அவ்வளவு அன்பு இருக்கா? இப்படிப்பட்ட இந்த ரகசிய அன்பு நிறைய பேர் கண்டிப்பா இந்த அனுபவம் உங்களிடம் இருப்பதற்கு நிறைய பேர் சிரிக்கிறாங்க பாருங்க. அதனால கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நாம நிறைய முறை இந்த அன்பை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் அந்த ஒரு ரகசிய அன்பு, கணவன் மனைவி என்பதற்கான அந்த உறவின் நெருக்கம் தான் இத்தனை ஆண்டுகள் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருப்பது.